தமிழகத்தில் ஆவி நிர்வாக சீர்கேடு ஊழல் காரணமாக நஷ்டத்தில் இயங்கி வருவதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்கத்தினர் குற்றம் சாட்டினர். ஈரோட்டில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்க கொங்கு மண்டல மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆவின் பசும்பால் கொள்முதல் விலையை 35 ரூபாயில் இருந்து 45 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலையை 44 ரூபாயில் இருந்து 55 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும், ISI ஃபார்முலாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் தனியார் பால் நிறுவனங்களிலும் ஆய்வு மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டது. சரியான ஒரு அமைச்சர் வர வேண்டும். அதே போலவே இன்றைய தினம் இருக்கிற அமைச்சர் வெறும் 30 லட்சம் லிட்டர் ஆவினுக்கு மட்டும்தான் அமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா மீடியாவுக்கும் சொல்கிறேன், எங்கேயாவது போய் ஒரு தனியார் பால் பண்ணையில் அவரோ அவரை சார்ந்திருக்க பால்வளத்துறை அதிகாரிகளோ போய் எங்கேயாவது ஆய்வு பண்ணிருக்காங்களா? ஒரு நாளைக்கு சற்றேற குறைய 3 கோடி லிட்டர் அளவுக்கு பால் உற்பத்தி ஆகிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. ஆனாலும் கூட ஆவின் நிறுவனம் 30 லட்சம்னு சொல்கிறீங்களே, இந்த 30 லட்சத்துக்கு மட்டும்தான் நீங்கள் மந்திரியா? திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கிராமத்தில் 30 வீடுகள் உள்ள நிலையில் 5 வீடுகளில் மட்டுமே மின் இணைப்பு இருப்பதாகவும், மீதமுள்ள வீடுகளில் மின்சாரமின்றி அவதிக்குள்ளாகி வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களில் மின் கம்பங்கள் ஊன்றாமல் வேறு பகுதிகளில் ஊன்றுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர், சாக்கடை, மின்சாரம் ஆகியவற்றை அமைத்து தர வேண்டுமென பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை விடியா திமுக அரசு செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மின்சாரம் கேட்டு MP அம்மா, MLA சாரு எல்லாத்தையும் பலமுறை மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிக நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 3 போஸ்ட் வந்திருக்குதுங்க ஐயா. இந்த ஸ்கீம் எங்களுக்கு வர்றதுக்கே 7 வருஷம் ஆயிருக்குது. வந்ததை நாங்கள் பெருமாள் கோயில்கிட்ட தான் ஊன சொன்னோம். அவங்க வீட்டு முன்னாடி தான் ஊனுவோம், எங்களுக்கு இவ்வளவுதான் ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் இந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. VDO சாருக்கு நேற்று மதியானத்துல இருந்து ஃபோன் பண்றோம். கலெக்டர் ஐயா அவர்கிட்ட தான் மானிட்டர் பண்ணாரு. அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி கூட்டத்தில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 4 கோடி ரூபாய்க்கு மேல் திமுக நகர்மன்ற தலைவர்களின் உறவினர்களுக்கு முன்னறிவிப்பின்றி டெண்டர் விடப்பட்டது. அதிமுக கொண்டு வந்த 140 இலவச குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை பராமரிக்காமல் தனியாரிடம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை வழங்க முயற்சிப்பது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் திமுக நகர்மன்ற தலைவரின் மக்கள் விரோத போக்கு குறித்து நீதிமன்றம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கொண்டு செல்ல போவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்களுக்கு இலவசமா கிடைக்கும் குடிநீரையா நீங்க தடுக்கிறீங்கன்னு கேட்டா அதை நாங்க வேற இடத்துக்கு மாற்றணும் பொய்யான தகவலை சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு டெண்டர் ஒன்று எடுத்திருக்காங்க, ஆன்லைன்லயும் ஏத்தல, விதிக்கு புறமா எடுத்திருக்காங்க. எந்த டெண்டர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலனாலும் ஆன்லைன்ல ஏத்தணும், அது சட்டம். 4.5 கோடி ரூபாய் டெண்டரை ஆன்லைன்ல ஏத்தாம இவங்களுக்குள்ளேயே வச்சுக்கின்னு அந்த கவுன்சிலர் நோட்டீஸ் கூட யாருக்கும் கொடுக்கல, எதுவுமே இல்லை, அந்த தகவல் யாருக்குமே கிடையாது. இவங்களுக்குள்ளே வச்சுன்னு இவங்களே பிரிச்சுன்னு திமுக தலைவர் முழுக்க பினாமி பேர்ல அந்த டெண்டர் எடுத்திருக்காரு.